நெக்ஸ்ட் டாபிக் இஸ் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன். இதில் நிறையா ரெப்ரசன்டேஷன் இருக்குது. எப்படிலாம் நம்ம ஃபங்க்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுவோன்னா, செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர். ஆர்டர்டு பேர்னால் என்னது? ஆர்டர்டு பேர் தட் மீன்ஸ் இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஏ கமா பி, எக்ஸ் கமா ஒய், 2,5 இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இதுக்கு பேர் தான் ஆர்டர்ட் பேர். அதை ஃபங்க்ஷனில் எப்படி சொல்வோம்? எக்ஸ் கமா ஒய் such that ஏதாவது ஒய்க்கும் எக்ஸுக்கும் ஏதாவது ஒரு ரிலேஷன் சொல்லணும். ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இல்லை எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய் இந்த மாதிரி சொல்லணும். உள்ளே இருக்க எக்ஸ் வந்து பிலாங்ஸ் டு ஏயாக இருக்கணும், இல்லை ஆட் நம்பராக இருக்கணும், இல்லை நேச்சுரல் நம்பராக இருக்கணும். இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் மெத்தட் டேபிள் ஃபார்ம். டேபிள் ஃபார்ம்னா நம்மளோட ஆர்டர்டு ஃபங்க்ஷனை இந்த வேல்யூஸவே டேபிளில் சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணிவிட்டு எக்ஸு ஒய் A2 B3 இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இதுதான் டேபிள் ரெப்ரசன்டேஷன். ஓகே, நெக்ஸ்ட் என்னது? ஆரோ டயக்ராம். ஆரோ டயக்ராம்லையும் நம்மளோட ரிலேஷன் ஃபங்க்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணலாம். எப்படி பண்ணுவோம்? இந்த மாதிரி ஃபங்க்ஷன் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய், உள்ளே இருக்க ஏயும் 2வும் பியும் 3க்கும் மேப்பிங் இந்த மாதிரியும் ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்னது? டி கிராஃப். கிராஃப்னா என்ன பண்ணுவோம்? நமக்கு இதே மாதிரி ஃபங்க்ஷன் இருக்கும், அதை நம்ம கிராஃபில் ரெப்ரசன்ட் பண்ணணும். எப்படி சொல்லுவோம்? இப்போ ஏக்கு 2 பிக்கு 3 இதை எப்படி நம்ம கிராஃபில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? ஸோ ஏக்கு 2 பிக்கு 3 ஸோ இதை கனெக்ட் பண்ணணும். இதுதான் என்னது? ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எஃப். ஸோ இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணால் அது வந்து கிராஃப்.